Hi friends, இன்னைக்கு எக்ஸல்ல sum if function என்னன்னு பார்க்கலாம். So நார்மலா sum function என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். So equal to sum கொடுத்தோம் அப்படின்னா values கொடுக்கணும். So இப்போ நான் total values கொடுத்துட்டு இப்போ function close பண்ணும்போது எனக்கு total கிடைச்சிச்சு. பட் எக்ஸாம்பிள் எனக்கு apples மட்டும் எவ்வளோ இருக்கு or grapes மட்டும் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்ப வந்துட்டு நம்ம இந்த sum if function யூஸ் பண்ணலாம். So equal to sum if அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ நமக்கு கிரைட்டீரியா ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு ஃப்ரூட்ஸை ஃபோக்கஸ் பண்ண போகிறதுனால நான் வந்துட்டு என்னோட கிரைட்டீரியா ரேஞ்ச் கொடுத்துக்கிறேன். அண்ட் கிரைட்டீரியா வந்துட்டு ஜஸ்ட் நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு சம் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு குவான்டிட்டி தான் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ குவான்டிட்டி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு மேங்கோ அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஒன்லி மேங்கோஸ் மட்டும்தான் ஆட் ஆயிருக்கும். ஸோ எங்கெல்லாம் மேங்கோஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல மட்டும் தான் மேங்கோஸ் இருக்கு. ஸோ 27 + 37 64. ஸோ இதே மாதிரி நம்ம ஆப்பிள் அப்படின்னு டைப் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்பிள்ஸ் மட்டும் ஆட் ஆயிருக்கும் நமக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு கிரைட்டீரியா வச்சு நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா லார்ஜ் டேட்டாஸ்ல சம் இஃப் ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி சம் இஃப்எஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்க் செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.